உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அற்புதமான பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில மதுராந்தகம் மன்னா மூலமா எங்களோடு பேசுகிற தேவனே, இன்றைக்கும் நீர் பேசுறீங்க. நீங்க பேசுவதெல்லாம் ஒரு தகவல் அல்ல, அது ஒரு கட்டளை. வாட் எவர் யூ ஸ்பீக் இட்ஸ் நாட் இன்ஃபர்மேஷன். ஆண்டவரே, இட்ஸ் நாட் an ஆப்ஷன், இட்ஸ் அ கமாண்ட். ஆண்டவரே, அது ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். இன்றைக்கு கேட்கிற வசனத்தின்படி நாங்கள் வாழணும். வசனம் எங்க வாழ்க்கையா மாறணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஒரு ஆமென் சொல்லாமா? வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன் என்றான். முதல் பொய்யை பற்றி நம்ம பார்த்தோம். அதோடு நிறுத்தல. அவன் அதோட நிறுத்தியிருக்கலாம், எனக்கு தெரியாது நிறுத்தியிருக்கலாம். அப்படி பேசுனதே பெரிய தப்பு. எல்லாம் அறிந்த ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. சில வேளைகள் நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவோம். ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர்கிட்ட ஒரு தாழ்மை தான் எடுபடும், அவர்கிட்ட பணிவு தான் எடுபடும். அவர்கிட்ட ஆணவம், அகங்காரம், பெருமை எடுபடாது. தாழ்மையுள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பார். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, நான் அறியேன், அதுவே பெரிய தப்பு. எல்லாம் பண்ணிட்டு தெரியாதுன்னு சொல்றது பெரிய தப்பு. உண்மையை ஒத்துக்கிட்டாதான் ஆசீர்வாதங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சுட்டா மன்னிச்சிருவாரு, இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட இந்த அப்ரோச் தான் வேணும். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபையில ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு ஹம்பிள்னஸ். சாரி ஆண்டவரே, அதாங்க பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் அதையும் தாண்டி போறான். எல்லை மீறிய ஒரு காயின். நான் காவலாளியோ? முதல் எதிர்கேள்வி, கேள்விக்கு ஒரு கேள்வி. எங்கேன்னு கேட்கிறாரு. நான் அறியேன்னு சொல்லியிருக்கலாம். என்ன, நான் காவலாளியா? யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்டயா? இப்படி பேசலாமா? அவன் காவலாளி தான். அவன் சகோதரனுக்கு அவன் காவலாளியா இருந்திருக்கணும். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உதவியா இருக்கிற ஒரு நண்பனாக, பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு காவலாளியா இருக்க வேண்டும். இந்திய தேசத்தின் கொடியில ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை 3 கலர், நடுவுல ஒரு சக்கரம், ஒரு வீல், அதுல 24 ஆரங்கள் இருக்கும். ஆரணம் கோடுகள். சைக்கிள் இருக்கிற ஃபோக்ஸ் சொல்றோமே, அது மாதிரி. ஏன் 24 வச்சாங்க தெரியுமா? 24 மணி நேரமும் ஒரு இந்திய குடிமகன் நாட்டை காக்க விழிப்பா இருக்கணும். அதுக்குதான் 24 தேசிய கொடியில 24 கோடி விழிப்பா இருக்கணும். நாட்டை காக்கணும். ஒரு நாட்டை நாம் காக்க வேண்டும். உறுதிமொழி தெரியுமா? இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். என்ன அருமையான ஒரு உறுதிமொழி. ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம், மொழி கலவரத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்தியர் எல்லாரும் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எவ்வளவு உயர்ந்த ஒரு தத்துவம் நம்ம நாட்டுக்கு. அதெல்லாம் இப்ப கொஞ்ச நாள் சின்ன பின்னமாகி சனாதனம், ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, கலவரம், இனப்பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பிரச்சனை. தண்ணீர் குடுன்னு கேட்டா தண்ணீர் தர முடியாதுங்கிறது, அணை கட்டக்கூடாதுன்னு அணை கட்டுவோங்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. மொழி கலவரம். நீ எந்த பாஷை, நீ எந்த ஊரு, நீ எங்க இருக்கிற ஆளு, ஏன் இங்க வந்த, பிழைக்கதான் வந்தியா, எவ்வளவு. ஆனா நம்முடைய பிளட்ஜ் இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதரர்கள். அப்படின்னா இந்தியா எனக்கு ஒரு தாய் மாதிரி. அதுல இருக்கிற எல்லாரும் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த எண்ணம் ஒரு ஆளுக்கு இருந்தா, ஒவ்வொரு மனிதனுக்கு இருந்தால், 24 மணி நேரமும் எந்த கலவரமோ பிரச்சனையோ தேசத்துல வராத அளவுக்கு, என்னால் வராத அளவுக்கு நான் கவனமா இருப்பேன் என்று இருந்தால் நாடு எவ்வளவு நன்றாக இருக்கும். இங்க ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கும்போது அவன் எங்கன்னு தான் கேட்டார். எனக்கு தெரியாது நிறுத்தி இருக்கலாம். ஆனா இவங்க அதிக பிரசங்கி. நான் காவலாளியோ? பைபிளை படிச்சீங்கன்னா எசேக்கியேல் 3:17 மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை காவலாளனாக வைத்தேன் என்று சொல்கிறார். யூ ஆர் a watchman.
யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு. 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கேயே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலாளனா இரு. பி a watchman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காவல்காரன், நான் ஒரு காவலாளி. ஐயா, என் நாட்டை காக்கணும், என் வீட்டை காக்கணும். கர்த்தர் நம்மை காக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் காக்கிறவர். கர்த்தர் நகரத்தை காக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. He is our watchman. He is our security ன்னு சொல்ற மாதிரி. அவரே நமக்கு பாதுகாப்பு. அவர் நம்மை காக்கிறவர். அவர் நம்மை காக்கிறவர். உறங்காமலும் தூங்காமலும் காக்கிறவர். அது இருக்கு. ஆனா நமக்கு நம்ம கூட இருக்கிற மக்கள் மேல ஒரு கரிசனை இருக்கணும், ஒரு சிம்பத்தி இருக்கணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும், ஒரு ப்ரொடெக்டரா இருக்கணும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு ஒரு பாதுகாவலாம் இருக்கணும், மனைவியும் புருஷனுக்கு பாதுகாவலாளா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கணும், போதகர் விசுவாசிகளுக்கு இருக்கணும், விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒருவருக்கு உதவியா இருக்கிற, இன்னொருவரை பாதுகாக்கிற, இன்னொருவர் நன்றாய் இருப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்கிற ஒரு பாதுகாவலனாக நாம் இருக்க வேண்டும். நான் காவலாளியோ, நீ காவலாளி, உன்னை காவல்காரனாக்குகிறேன் என்கிற ஆண்டவர். நீ வாட்ச்மேன், தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தீமை வந்தா சொல்லணும், வார்னிங் கொடுக்கணும். நீ ஒரு காவல்காரன். விசுவாசிகளே, நீங்களும் நானும் காவல்காரர்கள். சபைக்கு ஊழியக்காரர்கள், காவல்காரர்கள். தவறான உபதேசம் உள்ளே வராதபடி சபையை காக்கிற காவல்காரனாக ஊழியக்காரர். சபையை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அவர் நம்மை காக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தன் சகோதரன் மீது கரிசனை இல்லை, எனக்கு அக்கறை இல்லைங்கிறத வெளிப்படுத்துகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு வசனம் சொல்லுது. இன்னொருவர் மீது நமக்கு ஒரு கரிசனை உண்டா? நம்முடைய சொந்த சகோதரர்கள் மீது நமக்கு ஒரு அக்கறை உண்டா? யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீமைதான் செய்தார்கள். தாவீதின் சகோதரர்கள் அவனை வெறுத்து பேசினார்கள். இயேசுவின் சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆரம்பத்துல நிறைய பைபிளை சொல்லலாம். அன்பில்லாத சகோதரர்கள், பகையாய் இருந்த சகோதரர்கள், கேடு செய்த சகோதரர்கள். ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நான் காவலாளியோ, காவலாளி தான். உன் பிரதரை பத்தி உனக்கு அக்கறை இருக்க வேண்டாம். ரட்சிக்கப்படாத உன்னுடைய பிரதர், ரட்சிக்கப்படாத உன்னுடைய சிஸ்டர், ரட்சிக்கப்படாத ஒருவருக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டாமா? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, மனம் திரும்ப வேண்டுமே, அவர்கள் ஆண்டவரை அறிய வேண்டுமே, எனக்கு ஒரு கரிசனை பாரம் இருக்க வேண்டுமே. அதை தாங்கப்பா. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நீட். அப்படி இருக்க முடியாது. நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கு, யார் எக்கேடு கெட்டா என்ன, அப்படி நினைக்க முடியாது. யூ ஆர் அ லைட் அண்ட் யூ ஆர் அ சால்ட். நீங்க லைட்டா இருக்கிறீங்க, சால்ட்டா இருக்கிறீங்க. நீங்க இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யூ மஸ்ட் பி a blessing to somebody. ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பத்துல அல்ல எனக்கு தெரிந்த அல்ல என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய யாரை எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு மனிதனா என்னை மாற்றும். அவர்களுக்கு உதவி செய்கிற ஒருவனா என்னை மாற்றும். யாரை குறித்தும் எனக்கு கவலை இல்லை, பிறர் மீது எனக்கு அக்கறை இல்லை என்கிற ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூடோட நான் வாழாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த சிம்பதி ஆண்டு தருவாராக, அந்த இரக்கத்தை தருவாராக. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, நீ காவலாளி தான்ப்பா. நீ வந்து நிற்கிற, எங்க உன் பிரதர் எங்க காணும், உனக்கு தெரிய வேண்டாம். எல்லாம் மூடி மறைத்த காயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே, என் பக்கத்து வீடு, என்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள், என் கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அவர்கள் நரகம் போய்விடக்கூடாது. அவர்கள் நரகம் போகாதபடி அவர்களுக்கு நான் காவல்காரனாய் இருப்பேன். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் என்று ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து ஒரு கரிசனை உள்ள நம்முடைய சகோதரர்கள் மீது, நம்முடைய தெருவில் இருக்கிறவர்கள் மீது, நாம் அறிந்திருக்கிற அனைவர் மீதும், மொத்தத்துல சொந்தக்காரங்கள் இல்லாட்டாலும் இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். நான் நல்லா இருக்கிறேன், என் சகோதரன் நல்லா இருக்கணும். அதுதான் சகோதரனை குறித்த பாசம். சகோதரன்கிட்ட எதை வாங்கலாமா என்பதல்ல, நான் எந்த விதத்துல உதவியா இருக்கலாம். ஐயோ, என் சகோதரனை தூக்கி விடலாமா, என் சகோதரனுக்கு உதவியா இருக்கலாமா? இப்படி ஒரு இதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி வாழ கிருபை தாரும். ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூட் வாழாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிங்க, கிருபையினால மூடுங்க. பிறர் மீது கரிசனை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவர். நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு யாராவது ஒருவருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு பலமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். God bless you.